நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த நிரூபமா தாஸ். வீட்டு வேலைக்காக புவனேஸ்வரில் என்னுடன் தங்கியிருந்த எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு ஆகஸ்ட் 2022 டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தையும் வைரஸ் காய்ச்சல் பாதித்திருந்தது. நான் என் மகளுடன் மும்பையில் இருந்தேன். அவனுக்கு கடுமையான உடல் வலியும் வாந்தியும் இருந்ததால் என் கணவர் ஆரம்பத்தில் 5 நாட்களுக்கு அவனுக்கு வைரஸ் காய்ச்சலுக்காக சிகிச்சை அளித்தார். 5 நாட்களுக்கு பிறகு அது டெங்கு என கண்டறியப்பட்டது. அவனது இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை 55,000 இருந்தது. அது ஒரு நாளுக்கு மேலும் குறைந்து 40,000 ஆனது. அவன் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். டெங்கு நோயாளிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இரத்த தட்டுக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை 10,000 குறைந்தால் மட்டுமே இரத்த தட்டு ஏற்பாடு செய்யப்படும் என்று மருத்துவர்கள் எங்களுக்கு தெரிவித்தனர். என் கணவர் செய்வதறியாது தவித்தார். அந்த சிறுவனுக்காக நான் மிகுந்த கவலையடைந்தேன். மிகுந்த மனவேதனையுடன் அவனது உயிரை காப்பாற்றும்படி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் நான் பிரார்த்தனை செய்தேன். நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடன் என் பிரார்த்தனைகளை தொடர்ந்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையாலும் அருளினாலும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 நாட்களுக்குள் அவரது இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை 1,10,000 அதிகரித்தது. அடுத்த 2 நாட்களுக்குள் அது மேலும் உயர்ந்து 1,90,000 ஆனது. அதன் பிறகு அவன் முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டான். கருணையுள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து அவன் விரைவில் குணமடைய ஆசி வழங்கினார். நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளில் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாத் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்.